எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வலி வேற எதுலையுமே இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் சொர்ண மீனா. இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேச போறோம், பிரசவம். இந்த பிரசவத்துக்கு 2 டைப் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒன்று சுக பிரசவம், இன்னொன்று ஆப்ரேஷன் சொல்லுவோம். சுக பிரசவம். ஆனா சுக பிரசவம்னு சொல்றோம், ஆனா உண்மையிலேயே சுகமா இல்லையாங்கிறது ஒரு டவுட் தான். பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். உலகத்திலே அதிகமான பெயின் எதுல இருக்குன்னா அது எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வலி வேற எதுலையுமே இருக்காது. ஆப்ரேஷன் யோசிச்சுட்டோம்னா 2 விஷயம். பிள்ளைங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கும். ஆப்ரேஷன் அப்ப சிசேரியன் டெலிவரியில பெயினே இருக்காது. அந்த பெயின் இருந்தாலும் அனஸ்தீசியா கொடுத்துருவோம், அனஸ்தட்டிஸ்ட் வந்துருவாங்க. ஒரு பெயினே இல்லாம நம்ம ஜாலியா பிரசவிச்சுக்கலாம். ஆனா ஹாஸ்பிட்டல் ஸ்டே அதிகம், எக்ஸ்பென்சஸ் அதிகம், அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் அதிகம். இப்படி நடக்காத, அப்படி நடக்காத, இப்படி உட்காராத, அப்படி உட்காராதன்னு நிறைய கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். வீட்டுக்கு போயும் ப்ராப்பர் ஃபாலோ அப்புக்கு வரணும். ஆனா இந்த நார்மல் டெலிவரியா சிசேரியனானு பேஷண்ட் முடிவு பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தையினுடைய பொசிஷன் அண்ட் ஆல்சோ கர்ப்பப்பையனுடைய வலி வர்ற தன்மை அண்ட் ஆல்சோ அந்த டைம்ல எப்படி இருக்கோ, அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம எடுக்கிறதுக்கு சுகப்பிரசவம் பெட்டரா சிசேரியன் பெட்டரான டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ பி வேர் ஆஃப் சுகப்பிரசவமா அல்லது சிசேரியன் செக்ஷனா அதை டிசைட் பண்ணுங்க. நீங்களும் அதுக்கு ஒத்துழைங்க.